விஜய் ரசிகருக்கு மெயினாக நான் விஜய் ரசிகருக்கு கண்டனம் இதை தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி தேவையில்லாமல் நீங்கள் போயிட்டு வேணான்னு இந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் நல்லது செய்கிறத பாருங்கடானா இன்னும் ரஜினி வாயில் அசிங்கமாக வருது. தலைவருக்கு என்ன விருப்பமோ அதுபடி எங்கள் ரசிகர் டிவியில் உட்காந்து பார்ப்போம். மலேசியா நாங்களாம் மற்ற மாதிரி மலேசியாவுக்கு போய் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. டிவியில் பார்த்து எங்கள் தலைவரோட ஸ்பீச் மட்டும்தான் உலகமே எதிர்பார்க்கும். கபாலி நண்டு கதை கூட தான் சொன்னார். நண்டு கதை ஒருத்தனை மேலே ஏற விடுவாது, அது நண்டு இது பண்ணணும். எல்லா கதையிலையும் ஒருத்தனை இறக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் தலைவா இந்த வாட்டி சரியான கதை சொல்லுங்க. அந்த ரஜினி இடத்த ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும், அதுவும் ரஜினி ஆளால் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் முருகன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்களுக்கே தெரியும், சமீபத்தில் ஒரு நபர் என்ன பேசியிருந்தாருன்னா, குஜிலி மஸ்து பண்ணுவோம் நாங்கள் ஜெயிலில் தூக்கிட்டு வந்து அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணார், கொஞ்ச நாள் கழிச்சு நான் வேற அர்த்தத்தில் சொன்னேன், இது வேற அர்த்தமாக புரிஞ்சுக்கிட்டாங்க, குஜிலி மஸ்துனா என்ன அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி மழுப்பி எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. உங்களுக்கே தெரியும். இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே இன்னும் விளக்க முடியல, எதுக்கு சொன்ன ஏன் சொன்ன மேல் இடத்துலேருந்து வரோம் இது வராதுன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இன்னும் ஒருத்தர் என்ன பண்ணா, ரஜினிகாந்த் அவர்களை தேவையில்லாமல் சித்தரிக்கிறாங்க இந்த சமூக வலைத்தளங்களில். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ கூட சமீபத்தில் பார்த்தேன், தலைவர் அனுமா ரிப்புன்னு போட்டு ஒரு அநாகரிகமான போஸ்ட். அது விஜய் ரசிகருக்கு மெயினாக நான் விஜய் ரசிகருக்கு கண்டனம் இதை தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி தேவையில்லாமல் தலைவர் குடும்பம் இவங்க விஜய் காலில் உலர்தும் இதுவும் இருக்குது. அதே இது எங்கள்கிட்டையும் இருக்குது, ஒரிஜினல் காப்பி எங்கள்கிட்ட இருக்குது. குடும்பமே எங்கள் தலைவர் காலில் உலர்றது அது ஒரிஜினல் காப்பி எங்கள்கிட்ட நீங்கள் எடிட் பண்ணி போடுறீங்க, ஒரிஜினலே எங்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள் பண்ணுறீங்க, தேவையில்லாத வம்புக்கு. அதாவது அவன் ஒருத்தர் குஜிலி மஸ்துன்னா இது அநாகரிகமான வார்த்தைகள் அநாகரிகம். இதை நானும் சொல்லுவேன், அந்த குஜிலி மஸ்துக்கு ஓப்பன் இது பண்ணுவேன். அது ரொம்ப தவறான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இன்னமும் சிஎம் என்ன ஏன் அவரை மட்டும் தப்பாக பேசும்போது எல்லாரும் பிடிச்சி உள்ளே போடுறாங்களே, தப்பாக பேச. அப்போ ஒரு உலகமே பாராட்டக்கூடிய ஒரே நடிகர் அவர் தான், உலகமே பாராட்டக்கூடிய நடிகர். என்னடா உங்களுக்கு இன்னமும் வன்மா? நீங்கள் போயிட்டு வேணான்னு இந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் நல்லது செய்கிறத பாருங்கடானா இன்னும் ரஜினி வாயில் அசிங்கமாக வருது. இன்னும் ஏன்டா தொங்கின்றீங்க? ரஜினிகிட்ட இன்னும் ஏன்டா தொங்கி முடியல? உங்களால் ஜெயிக்க முடியல, உங்களால் சினிமாவில் ஜெயிக்க முடியாமல் தோற்றுட்டு போயிட்டீங்க, தோற்றுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டீங்க. இன்னுமா அந்த இடத்த ஜெயிக்கணும்னா ஒரே ஆளால் தான் முடியும். அந்த ரஜினி இடத்த ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும், அதுவும் ரஜினி ஆளால் தான். அவரோட இதை ரெக்கார்டை உடைக்கிறது ஒரே ஆள் அவர் தான், வேறு வெளியே யாருமே முடியாது. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, விஜய் ரசிகர்களுக்கு ஒழுங்கான இது உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதை பயன்படுத்துங்க. தேவையில்லாத இந்த மாதிரி அநாகரிகமான போஸ்ட்டு இதெல்லாம் நீ பண்ணுறதுனால இது கெட்ட பேர் யாருக்குன்னா இன்றைக்கி இருக்கிற சிஎம்க்கு தான். இன்னும் அவர் சிஎம் இதெல்லாம் பார்த்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு வார்த்தை அட்லீஸ்ட் அவங்க ரசிகரை ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு வீடியோ மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்து கொடுக்கலாம்ல. இன்னமும் என்ன ரசிக்கிறாரா? ரஜினி அந்த ரிப்புன்னு போட்ட போஸ்ட்டை பார்த்து ரசிக்கிறாரா சிஎம்க்கு தான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதெல்லாம் ரசிக்கிறீங்களா? இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்காதால் தான் டெய்லி ஒரு போஸ்ட்டை, அநாகரிகமான போஸ்ட்டை, அதுவும் என் தலைவர் போஸ்ட்டை ரொம்ப கேவலப்பட்டு போடுறீங்க. இது எங்களுக்கு கிடையாது, அடி உங்களுக்கு தான். ஏன்னா இதுக்கப்புறமும் ஒரு எலெக்ஷன் வரும். என்ன நீங்கள் போய் உங்கள் வேலை என்னவோ அதில் கொடுத்துட்டாங்க, தப்பித்தார அது கூட 8 கோடி ஜனங்களில் 1.5 கோடி தான் கொடுத்துருக்குறாங்க, மீதி 5.5 கோடி ஜனங்க உங்களை எதிர்த்து தான் நிற்குது. அதனால் இதுவும் நான் வெற்றின்னு நினைக்க மாட்டேன். ஃபுல் மெஜாரிட்டி வெற்றியோடு இருந்தால் தான் வெற்றி. அதனால் உங்களோட வெற்றியை இதுக்கு அடுத்ததாவது பெருசாக வருது பாருங்கள். இன்னமும் கீழே போயிட்டு தான் இருக்கீங்க. ரஜினின்ற ஒரு வார்த்தையை வச்சு இன்னும் கீழே போயிட்டு தான் இருக்கீங்க. சிஎம் அவர்களே இந்த வீடியோவை பாருங்கள், ஒரு வீடியோ தனியாக வீட்டில் இருந்து எடுத்து உங்கள் ரசிகர் தான் கேவலமாக இருக்கானுங்க. நாங்களாம் எந்த ஒரு காரணத்தை கொண்டோம் நீங்கள் சினிமாவில் நடிச்சிருந்தோன்னா எதிர்த்து நின்று அடிப்போம். இப்போ உங்கள் மக்கள் உங்களை ஒரு பதவியில் நல்ல பதவியில் உட்கார வச்சுருக்காங்க, அதனால் உங்களை தவறாக பேசக்கூடாதுன்ற வார்த்தையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இதே மாதிரி போய்கிட்டே இருந்ததுன்னா நான் எங்களுக்கு சித்தரிக்க தெரியும். இதை நாங்கள் போட்டிருந்தா, இந்த போஸ்ட்டை நாங்கள் போட்டிருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? இரவாக போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணுங்க, எவன் பண்ணாலும் பண்ணுங்கன்ற. இது நான் சாதாரண தலைவருக்காக இல்லை, எந்த நடிகருக்கும் பண்ணக்கூடாது.
இது வந்து நீங்கள் அந்த குஜிலி மஸ்து நான் பாரு, அவன் பேர் நம்ம பேர் அந்த நாய் இன்னைக்கு வந்து பெல்ட் அடிக்குது. நான் சொன்னதை வந்து திருச்சி பேசிட்டாங்க. டேய் நாயை, நீ 3 இடத்துலையும் பேசுனது எல்லாமே தலைவரை மட்டும்தான், வன்மத்தை கக்குனது தலைவரை மட்டும்தான். முதல்ல விஜயா, 2வது அஜித்தா, 3வது கமலா, 4வது வேணால் ரஜினி லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாமா? டேய் காமெடியாக தான் இருக்குது, நீ பேசுகிறது எல்லாமே காமெடியாக இருக்குது. இதை வேணால் உங்கள் ஆளுங்க ரசித்து பார்க்கலாம். ரசித்து பார்க்கறதுனால எந்த பயனும் கிடையாது. உங்களோட லாஸ்ட்டு படம்ன்றீங்க, அதையாவது முடிஞ்ச அளவுக்கு ஓட வைக்க பாருங்கள். அதையாவது முடிஞ்ச அளவுக்கு ஓட வைக்க பாருங்கள். ஓட வச்சு பார்த்து அதுக்கப்புறம் பேசுங்க. சும்மா தேவையில்லாமல் இவரை போட்டு வம்புக்கு இழுக்காதீங்க. இந்த வம்புக்கு வந்து ஏற்கனவே ஜெயலலிதா இழுத்தாங்க. அவங்க கதி என்ன ஆச்சுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவரை பார்த்து செவனேன்னு அவர் இதே வேணாம், இந்த அசிங்கமான இடமே எனக்கு வேணாம்னு சொல்லி தான் அவர் ரசிகரை சந்தோஷப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அவர் நடிக்கிறாரே தவிர உங்களை யாரையும் எதுக்கு இவ்வளோ வெறுப்பு உங்களுக்கு? இன்னுமே எதுக்குடா இவ்வளோ வெறுப்பு? நீங்கள் தான் போயிட்டீங்க ஃபீல்டில் அவுட் ஆகிட்டு போயிட்டீங்க. அது டக் அவுட் ஆகிட்டு போயிட்டீங்க. தலைவர்கிட்ட டக் அவுட் ஆகிட்டு தான் போனீங்க. அதனால் வந்து இன்னமும் வன்மத்தை ஓவராக கக்குறீங்க. இதை வந்து ஸ்டாப் பண்ணணுன்னா முதல் சிஎம் அவர்கள் ஒரு வீடியோ போட்டு அவங்க ரசிகரை எச்சரிக்கீங்க. முதல்ல உங்கள் ரசிகரை எச்சரித்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் யூடியூப்காரங்க எல்லாமே சைலண்ட்டாக அவங்க இப்போ இன்றைக்கி வந்து யூடியூப்காரங்க உங்களை தவறாக பேசினா உடனே நைட்டு கைது பண்ண, அந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சட்டம், அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். நடிகர் இன்னை வரையும் உச்ச நடிகர் அவர், இன்னமும் உச்ச நடிகர். கடவுள் அவர் தான். கடவுளோட கை குழந்தை தான் நீங்கள் எல்லாமே. கடவுள் வந்து ரஜினி தான் கடவுள். அவர் கடவுளோட கை குழந்தைங்க தான் நீங்கள் எல்லாமே. நீங்கள் அடுத்த தலைமுறை, உங்களோட 4வது தலைமுறை இறங்கி அடிக்கிறதுனா அது அவர் வந்து கடவுளோட அவதாரம். கடவுளோட பிள்ளைங்க தான் நீங்கள் எல்லாமே. அதனால் கடவுள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கடவுளை வந்து அசிங்கமாக பண்ணுற மாதிரி. கடவுளுக்கே இது வந்து உண்மையாலுமே எங்கள் தலைவர் கடவுளாக தான் இருக்கிறாரு. கடவுள் அதனால தான் அவர் வந்து நீங்கள் என்ன போட்டாலும் அவர் வாய் திறக்க மாட்டார். ரசிகராகிய எங்களுக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது. அது காலைல அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது இவ்வளோ கேவலமாடா இறங்குவீங்க நாய்ங்களா? அப்படி என்னடா உங்கள் சோத்தில் மண்ணாளி போட்டார்? உங்கள் சோத்தில் என்னடா மண்ணாளி போட்டார்? அவர் 2021 வந்து தான் நீங்கள் யாருமே கிடையாது. அந்த வார்த்தை ரசிகராகி எங்களுக்கு இருக்குது. ஆனால் எங்கள் தலைவர் அந்த பாதியை வந்து தவிர்த்தது நல்லது. ஏன்னா இது இன்றைக்கி நடக்குது பாருங்கள். யார் சின்ன ரசிகர் பண்ணுறது தான் உங்கள் பேர் கெட்டு போகுது. அதனால் உங்கள் ரசிகரை நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் ஒரு பேட்டியை கொடுங்க. பேட்டியை கொடுத்து நீங்கள் இல்லையா, நீங்கள் வந்து எங்கள் தலைவரை உயர்த்தி பேசணுமோ எதுவும் பண்ணணுமோ எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவ்வளோ கேவலமாக ஒரு இடத்துல நடந்திருக்கும் போது இன்னும் வாயை மூடிட்டு தான் இருக்கீங்க. போன வாட்டியே சொல்லியிருந்தேன், வாயை தரங்க சிஎம் அங்கிள், கொஞ்சமாவது வாயை தரங்க. உங்களெல்லாம் மூத்தவர் தலைவர். அவரை வந்து இந்த கீழ்த்தரமான விஷயத்தை வந்து பண்ணுறதை நிப்பாட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடாக அது பண்ணுங்கள். இது வந்து ரஜினி ரசிகர் வைக்கிற கோரிக்கை. இது மேலே வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இது உண்மையாக வன்முறை. இப்போ நாங்கள் ஒரு போஸ்ட்டை போட்டு ரிப்புன்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை போட்டால் என்ன ஆகும்? தமிழ்நாடே கொந்தளிக்கும்ல. அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே. இந்த ரிப் போஸ்ட் வந்து இதுவரை மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த நாயை வந்து அவங்க அப்பா அம்மாவாவது செருப்பால் அடிச்சுக்கணும். இந்த மாதிரி போஸ்ட்டை போட்டதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வார்த்தை எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு தவறான வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா உங்களை கேவலமான இந்த பொழப்பை உங்களோட வச்சுக்கங்க, அடுத்தவங்கள்ட்ட இறங்காதீங்க. நாங்கள் வருவோம், இறங்கி அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஃபீல்டில் இன்னொரு தலைமுறையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் தலைமுறையை அடித்து முடிச்சுட்டு இன்னொரு தலைமுறையை இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இதுவே உங்களுக்கு வயிற்றுச்சல்னா பொறுக்க முடியலன்னா போய் எங்கேயாவது உளுந்து சாவுங்கடா. இந்த மாதிரி போஸ்ட்டு போடுறதுக்கு எங்கேயாவது போய் சாவுங்க. இது ஒரு எச்சரிக்கையாக தான் ரசிகராக கொடுக்குறோம். சிஎம் சார் இதை பாருங்கள். இதையும் பார்த்துட்டு மௌனம் காத்தீங்கன்னா நாளைக்கு எல்லாருமே வன்முறையில் ஈடுபடுவானுங்க. அதனால் இந்த தவறான விஷயத்த நீங்களும் பாருங்கள். இது தப்பா இல்லையா, இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கும் பதில் சொல்லலைன்னா நீங்களும் இதை பார்த்து சந்தோஷப்படுறதுன்னு அர்த்தம் தான் அது. இல்லை சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு வந்து மலேசியாவில் நடக்குது. ரஜினிகாந்த் வந்து இங்கிருந்து நடத்தினா வந்து எதனா ஆகிடுமோ அப்படின்னு வந்து பயப்படுறாராம் ரஜினிகாந்த் அவர்கள். அப்படின்ற மாதிரி சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு பேசியிருந்தா இருப்பானுங்க. அவனுக்கு பேச்சை வந்து எதையும் நாங்கள் மதிக்கிறதா. மலேசியாவில் பண்ணார் 21 பேர் சத்தம் போதே நீங்கள் போய் கொண்டாடுறீங்க ஆடியோ லான்ச்சை. அப்போ நாங்கள் யாரையும் சாவடிக்கலையே.
நாங்கள் போய் மலேசியாவில் கொண்டாடுறதுக்குன்னு எங்கள் தலைவருக்கு என்ன விருப்பமோ அதுபடி எங்கள் ரசிகர் டிவியில் உட்காந்து பார்ப்போம். மலேசியா நாங்களாம் மற்ற மாதிரி மலேசியாவுக்கு போய் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. டிவியில் பார்த்து எங்கள் தலைவரோட ஸ்பீச் மட்டும்தான் உலகமே எதிர்பார்க்கும். தலைவரோட ஆடியோ லான்ச் ஸ்பீச் வந்து உலகமே எதிர்பார்க்கும். தலைவருக்கும் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், தலைவா நீ மௌனம் காக்கா காக்கா காக்கா, எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இறங்கி இந்த மாதிரி கேவலமான இடத்துல வந்து அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. நீங்களாவது இந்த போன வாட்டி காக்கா கழுகு கதை மாதிரி இந்த வாட்டி ஒரு கதையை வெயிட்டான கதையை சொல்லுங்கள். காக்கா கழுகு கதை எவ்வளோ ஒரு பெரிய இதுவாச்சோ அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லுங்கள். கதைன்னா 2 பேர் அடிக்கிறது தான் தெரியும். ஒரு கதைனால ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துற மாதிரி தான் இருக்கும். அதை யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி போன வாட்டி காக்கான்றதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, நாங்கள் யாரும் கொடுக்கல. காக்காக்களுக்கு கதை மட்டும்தான் சொன்னோம். எங்களை காக்காவை சொன்னாங்கன்னா அவங்களா தான் ஏற்றுக்கிட்டாங்களே தவிர அந்த தலைவர் சொன்ன கதைக்கும் இதுக்கும் அப்படி பல சொல்ல போனால் கபாலி நண்டு கதை கூட தான் சொன்னார். நண்டு கதை ஒருத்தனை மேலே ஏற விடுவாது, அது நண்டு இது பண்ணுன்னா எல்லா கதையிலையும் ஒருத்தனை இறக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் தலைவா இந்த வாட்டி சரியான கதை சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து உண்மையாலுமே எதிர்பார்க்கறது நீங்கள் சொல்கிற அந்த குட்டி கதை தான். இந்த குட்டி கதையை வச்சு தான் இப்போ நீங்கள் சொல்லி குட்டி கதைலாம் எப்போ அன்புள்ள ரஜினிகாந்த் முன்னாடியே சொல்லிட்டீங்க. இவங்களாம் இப்போ தான் உங்களை பார்த்து குட்டி கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. யார் எங்கே வேணாலும் இருக்கட்டும், நல்ல இடத்துலேருந்து நல்லது செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, தலைவரோட ஆடியோ லான்ச்சு பிரம்மாண்டமாக மலேசியாலாம் நடக்க போகிறது உறுதியாயிடுச்சு. அதனால் மலேசியான்றது கோட்டை, தலைவரோட கோட்டை எல்லாம் நினச்சின்னு இருப்பீங்க. கபாலிலே அங்கே வந்து மலேசியா பிரதமர்லாம் வீடு தேடி வந்தவர், தலைவர் வீடு தேடி வந்தவர் மலேசியா பிரதமர். இன்றைக்கி பாருங்கள் ஆடியோ லான்ச்சில் எவ்வளோ எப்பேற்பட்ட ஆளுங்களாம் அங்கே மேடைக்கு வர போகிறாங்கன்னு. அதனால் வந்து எங்கள் தலைவரை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணாலும் சரி, தலைவரை ஒரு இதை கூட பிடுங்க முடியாது. முடிஞ்ச இன்னமும் கேவலமாக போடணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து பதில் வந்து சிஎம் சார் சொல்லலைன்னா இதுக்கு மேலே நடந்ததுன்னா நாங்களும் அதுக்கு மாதிரி இறங்குவோம். எங்களது எப்படி பண்ணுறீங்களோ அதே ரிப்ளை வந்து உங்கள் ஃபோட்டோ வச்சு நாங்கள் பண்ணுவோம். அவ்வளோதான். இதை வந்து நீங்களாக ரசிகர்களை திருத்த பாருங்கள். இல்லை சார், இந்த மாதிரி வந்து சமூக வலைதளத்தில் பல பேர் பல விதமாக போட்டுட்ருப்பாங்க. எல்லாத்துக்குமே சிஎம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதில்ல சார்? கண்டிப்பாக சிஎம் பார்க்க முடியாது தான். இதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தர் நேற்றோ யாரோ கைது பண்ணாங்க, அவர் அவதூறாக பேசினேன்னு. அதை மட்டும் யார் காட்டியிருப்பா? இப்போ சரி அவரோடுங்க, அவர் பார்க்க முடியாது. ஆதவ அர்ஜுனாவோ இல்லை புஷி ஆனந்தோ என் கூட இருக்கிறவங்க யாருமே பார்க்க மாட்டாங்களா? இன்னொன்று ஜெகதீஷ் இருக்கிறதுலே நம்பர் 1 அங்கே. ஜெகதீஷ் இந்த மாதிரி தரக்கட்ட இதில் போடுறாங்க, கொண்டு போய் காமிச்சிருக்க மாட்டாரா? இதெல்லாம் எனக்கு வந்து என்னென்னா அவர் வந்து வன்மத்தில் இருக்காரா என்ன, இன்னமும் ரஜினி மேலே வன்மத்தில் இருக்காரான்னு என்னன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் தலைவர் மனசில் ஒரு துளி வன்மம் கூட கிடையாது. அவர் இன்னமும் சரி எல்லாரும் மேலே போகணுன்னு தான் நினைப்பாரே தவிர யாரையும் அடித்து நான் மட்டும் அவர் இந்த வயசுலேயும் எங்களுக்காக சந்தோஷப்படுத்துகிறாரு பார், அது மட்டும் எங்களுக்கு போதும். உங்களை மாதிரி எந்த ஆசையும் பதவி ஆசையும் எந்த ஆசையும் எங்களுக்கு கிடையாது. அதனால் தலைவர் வழியில் வந்து யாரும் வராதிங்க. என்ன சொல்கிற, தரங்கட்ட இதில் போடாதீங்க. தரங்கட்டது போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரிஜினல் காப்பியாக இருக்குது. நீங்கள் போட்ட தரங்கட்டதெல்லாம் வந்து டூப்ளிகேட் எடிட் பண்ணி போட்டிங்க. எங்கள்கிட்ட ஒரிஜினல் காப்பி இருக்குது, காலில் உலர்றது எல்லா ஒரிஜினல் காப்பி இருக்குது. திருப்பி நாங்கள் அதை போட்டோம், அது உங்களுக்கு அசிங்கம் வேணாம். இன்றைக்கி சிஎம்ன்ற ஒரு பதவியில் இருக்கிறதுனால நாங்கள் என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்த மரியாதை சிஎம் சார் ரஜினிக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா ரஜினி பேரை வச்சு தான் விஜய் வந்து இந்த அளவுக்கு ஸ்பீல்டில் வந்து நின்னார். இன்றைக்கி வந்து ரஜினி அவர் மறந்துட்டார். ஒரு ரசிகர் நீங்கள் நேற்று ஒரு ரசிகர் போட்டிருந்தாப்புல, இந்த மாதிரி வந்து இதை வந்து திமுக காரன் தான் பண்ணுறான், சூப்பர் ஸ்டார் படத்தை நாங்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்து தான் இன்றைக்கி படையப்பா முதல் கொண்டு எல்லாம் பார்த்து வளர்ந்து தான் இன்றைக்கி வந்திருக்கோம். என்றைக்குமே வந்து எங்கள் தலைவருக்கு வந்து ரஜினியை வந்து பிடிக்குன்றாரு. அந்த பிடிக்குன்ற வார்த்தையை அதை வந்து விஜய் சார் வந்து ஓப்பனாக வெளியே சொன்னார்னா ஏதுக்குப்பா இந்த மாதிரி தவறான இதெல்லாம் பண்ணுறீங்க? ஒரே ஒரு சின்ன வீடியோ உங்கள் வீட்டுலேருந்து அவர் என்றைக்குமே அவர் சூப்பர் ஸ்டார், அவரோட வழியில் தப்பான இதை போடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு தலைவர்னு சொல்லவே வேணாம். உங்களுக்கு அது அசிங்கமாக இருந்ததுன்னா உங்கள் தலைவர்னு சொல்ல வேணாம். எங்கள் ஃபீல்டில் ஒருத்தர் மூத்தவருக்கு வந்து இந்த தவறான இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுங்க. இல்லை எச்சரிக்கை கொடுக்காமல் இன்னமும் நீங்கள் இதை வேடிக்கை பார்த்தீங்கன்னா இது கலவரத்தில் தான் போய் முடியும். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.